யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எனக்கு சில தகவல்கள் திரட்டுவதன் மூலமாக கிடைத்த செய்திகள் ரொம்ப புதுசு. அதுதான் தோழர் விஜய் அவர்களை பற்றி ஒரு செய்தி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போறார். அவர்கள் பின்னணியை பற்றி நாம் யோசிக்கிற பொழுது இவர்கள் எப்படி செதுக்கி திட்டமிட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நிறைய இருந்தாலும் ஒரு 4 செய்தியை நான் இங்க பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அதுதான் நான் முதலில் ஒன்று சொல்லிவிடுகிறேன். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் மூலமாகத்தான் அவர்கள் அரசியலுக்கு உள்ளே நுழையக்கூடிய கட்டாயம் வந்தது என்பதை ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டேன். அரசியல் கட்சிக்கு எதற்கு சினிமா, எதற்காக தியேட்டர் தொழில் என்பதை நாம் கண்டித்து பேசி வந்து கொண்டே இருக்கிறேன். நம்ம சேனலை பார்க்கிறவங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரியும். நான் சிறுவயது முதல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அவர்களும் முழுவதுமாக திரைத்துறையில் இருப்பதோட விளைவுதான் இவர்களை நடிகர்கள் அரசியலுக்கு வருவதும் அவர்களை எதிர்ப்பதுமாக மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பாதுகாப்பை தேடி ஒன்றியங்களை தேடுவதற்கும் எதிர்கட்சிகளை போய் தேடுவதற்கும் இருக்கிறது தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். ரைட், 2 செய்தி நான் சொல்றேன் தொடர்ந்து. ரொம்ப முக்கியமான செய்தி. நான் கேட்கறது ஆஃப் ரெக்கார்டு, தெரிஞ்சவங்களுக்கு தெரியலாம். நான் ஒரு செய்தி மட்டும் ஒன்று சொல்றேன். ஒரு பையன் கேரளால போஸ்ட் ஒட்டும் போது, விஜய் படத்துக்கு ஒட்டும் போது கரண்ட்ல அடிபட்டு இறந்துடுறான். அந்த கரண்ட்ல அடிபட்ட அந்த பையனுக்கு நிதி உதவி கொடுப்பதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர் பணத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க, விஜய் ரசிகர் மன்றம் சார்பா. அப்போ அதை கொடுக்கறதுக்காக விஜயை கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, பணம் இதை யார் வாங்கினா, இப்ப அப்பா கொடுத்தாங்களா இல்ல நான் எதுவும் கொடுக்கலையே உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி செய்தி வருகிற போது, இல்ல அந்த மாவட்ட நிர்வாகம் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். இதை எல்லாமே நீங்க சினிமாவோட, அரசியல் கட்சி இல்லாம சினிமாவோட ஒரு அமைப்பு வச்சிருக்க உருவாகிடுங்க. சரின்ட்டு அந்த இடத்துல வருகிற போது ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஹிந்துஸ்தான் காலேஜ் வீட்டுல கோயம்புத்தூர்ல அதோட நிர்வாகத்துல ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுல பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டத்தை ஏற்பாடு யார் பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது அது ஒரு நபர், அது பெயர்களை வேண்டுமென்று தவிர்க்கிறேன், அதுல இருக்கட்டும். அந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம கலந்து வந்துடணும், மாணவர்கள் மத்தியில பேசுறதுக்குன்னு. இது விஜய்க்கு பிடிக்காம என்ன பண்ணியிருக்காருன்னா வேண்டாம்னு சொல்றேன். இந்த செய்தியை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்கள் அரசியல் வருவதற்கு முக்கியமான காரணம் இது உள்ள இருக்குது. அதனால சொல்றேன். விஜய்க்கு முதல்ல தவிர்த்து இருக்கிறார் வேண்டாம்னு சொல்லி. இல்ல அதை மீறி இவ்வளவு மாணவர்களை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற போது நாம எதுக்கு தடுக்கணும், அதனால நம்ம பார்க்கணும்னு சொல்லி புஷ் பண்ணி கூட்டு போறாங்க. இப்போ கேரளாவுக்கு விஜய் போயாச்சு. அங்க போன உடனே அந்த பையனுக்கு உண்டான நலத்திட்ட உதவி இருக்கு இல்லையா, 2 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த உதவி பணம் கொடுக்கறத வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கையை கட்டிட்டு எப்பயும் போல நிக்கிற மாதிரி அப்படியே இருந்தாங்க. என்னப்பா நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி, அவர்கள் வசூல் பண்ணிய காசு அவர்கள் தான் கொடுக்க வேண்டும், நான் கொடுக்க மாட்டேன். அப்படி என்றால் அந்த காசு நான் கொடுத்த காசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. சரி, அப்ப அந்த இடத்துக்கு போன உடனே தர்க்கம் பண்ணக்கூடாது என்பதற்காக பக்கத்துல இருந்தே வந்துட்டாங்க, கொடுத்தாரு. ஆனால் அந்த குடும்பத்துக்காரங்க என்ன நினைப்பாங்க, யார் கையில் இருந்து நாம் பொருளை வாங்க வேண்டும், யார் கையில் இருந்து ஒரு நலத்திட்ட உதவிகளை பெற வேண்டும் என்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அதற்கே அன்று மறுப்பு சொல்லி இருக்கிறார்கள். அதற்கும் ஒரு காரணங்கள் பின்னால சொன்ன செய்தி தான் இருக்குது. என்னன்னா, அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நேரா கோயம்புத்தூர் வந்துட்டேன். ஏன்னா கேரளாவோட பார்டர் இல்லையா, அப்படியே கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் கல்லூரி வராங்க. ஹிந்துஸ்தான் கல்லூரி எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் கூட அந்த கல்லூரி பேராசிரியரும் நானும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், அரசியல் விஷயமா பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த கல்லூரியில தான் பேராசிரியராக இருக்கிறார் என் இனிய நண்பர். அவர் அந்த மீட்டிங் ஹால், அது ஒரு பெரிய ஹால், அங்க நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்கேன். அந்த ஹாலில் நிறைய ஒரு ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் உட்கார முடியும் அந்த இதில். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, திடீர்னு பார்த்தா கல்லு எரிஞ்சிருக்கு. கல்லு எரிஞ்ச கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு. கார் கண்ணாடி உடஞ்ச உடனே இவங்க அப்படியே கிளம்பி வேகத்துல வெளியே போய் அப்படியே ஜம்ப் ஆகி நிகழ்ச்சியை தொடாம வச்சுட்டு ஊருக்கு போயிடுறாங்க. நிகழ்ச்சியை சும்மா காட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்பத்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களிடமிருந்து ஒரு போன் வந்திருக்கு.
நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி விஜயோட அம்மாவை கூப்பிட்டுருக்குறாங்க. விஜய் அம்மா போயிருக்கிறாங்க. போன உடனே அவங்க வந்து சொல்லியிருக்காங்களா, நீங்க ஏன் அங்கங்க போய் நலத்திட்ட உதவிகள் அப்படி இப்படி நீங்க செய்யறதா கேள்விப்படுறேங்க. எதுக்கு? நாங்க தான் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. விஜயோட அப்பாவுக்குத்தான் நாங்க வந்து தலைவரா திரைப்படத்துல அந்த சங்கம் இருக்குல்ல, சங்கத்தோட தலைவரா ஆக்கியிருக்கிறோமே. உங்களுக்கு, அதாவது விஜய் அம்மாவுக்கு, உங்களுக்குத்தான் நாங்க வந்து விருதெல்லாம் கொடுத்து கௌரவிச்சிருக்கிறோமே. வேற எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், உள்ளுக்கு இருக்கக்கூடிய அரசியலை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்ட்டு அடுத்து ஒரு வரி சொல்றாங்களாம். இப்ப தம்பி மேல ஏதோ கல் விழுந்துச்சாமே, கார் மேல. கார் கண்ணாடியில் விழுந்த கல் தம்பி மேல விழுந்தால் என்ன நடந்திருக்கும்? இதான் செய்தி. ஐயையோ அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு தப்பிச்சு இதுல இருந்து இல்லம்மா இனிமே எதுவும் நடக்காதுமான்னு வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டேன். அப்ப சொன்ன உடனே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாப்புல விஜய், அதோட தோழர் அசோசியேட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நீங்க தேவையில்லாம ஒரு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு போனீங்க, உங்களுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு எங்க அம்மாவை அழைத்து கார் கண்ணாடியில் விழுந்த கல் உங்கள் மகன் மேல் விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், இதுக்கு பொருள் என்னன்னு உனக்கு தெரியுமா? தயவு செய்து என்னை விட்டுருங்கப்பா, இதுக்கெல்லாம் கூப்பிடாதீன்னு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய அப்பாவுக்கு ஒரு கனவுகள் இருந்து அவங்களை இயக்குறாங்க. இதை நான் தொடர்ச்சியா ஒரு இதுகள்ல சொல்றேன். அதுல அதிர்ச்சி அடைஞ்சு வெளியில போனவங்க தான் முதல் அரசியல் பாயிண்ட். அங்கனக்குள்ள சில உதவிகள் நடக்குது. அவருடைய பெயர் ரவி ராஜாங்கிறவர். சரி, இது ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களுக்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன நடக்கு, இந்த படம் ஒண்ணு வருது இல்லையா, அந்த டைம் டு லீடு த லீடருங்கிற ஒரு தலைப்புல நான் வந்து பேசுறேன். இன்னொன்னு பேசுறேன். நான் அதெல்லாம் நடந்த உண்மையான சம்பவங்களை தான் நான் சொல்ல போறேன். சீக்கிரம் இதுல பின்னணிகள் என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ கொடநாடுக்கு விஜய் அவர்கள் போய் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கணும். போயிட்டாப்ல. அங்க போறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க, எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. இல்ல, நானும் இப்ப இருக்கக்கூடிய டி-நகர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க புஷி ஆனந்த், அதெல்லாம் கேட்டுக்கோங்க. அந்த புஷி ஆனந்த் 2 பேரும் தான் போற திட்டம் இருக்கு, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடநாடு போறாங்க. கொடநாடு போய் அந்த வாசல்ல கொண்டு போய் இறங்கி இருக்கும்போது அந்த போலீஸ் உளவுத்துறை மூலமாக சில செய்திகள் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணி வரும்போது இப்ப அந்த கேட்ல போய் நிக்கிறாங்க. உள்ள இருந்து செக்யூரிட்டி வெளியே வர்றாங்க. வந்து எல்லாம் சோதனைகள் முடித்து விட்டு, ஆமா அவங்க கூட வந்திருக்கிறது யாருன்னு கேட்கிறாங்க. கூட வந்திருக்கு இன்னாரு, அவர் என்ன பணி செய்யற, பிஆர்ஓவா அசோசியேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பிஏவா? இல்லைங்க, ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர்னா யார் இவரு, என்ன இது? இல்ல, அவர் பேர் வந்து பாண்டிச்சேரியில எம்எல்ஏ இருந்தார். ஓஹோ, அப்ப பாண்டிச்சேரி எம்எல்ஏனா பாண்டிச்சேரியில அதிமுக வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்றவர் தானே இவரு. நல்லா கேட்டுக்கணும், அதிமுக வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்றவர் தானே இவரு. ஓ, அப்படி கூப்பிட்டு வாரீங்களா? அவங்கள வந்த வழியை அப்படியே போச்சு சொல்லுங்க. மிக நுணுக்கமான பாயிண்ட். ஜெயலலிதா அவர்கள் சந்திக்கவில்லை, வந்த வழியே பின்னாடி போயிட்டாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள், அந்த திரைப்படத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அவலங்கள், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வழிகள், அதெல்லாம் சேர்ந்துதான் அவங்கள வந்து மெல்ல டியூன் பண்ணுது. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் நமக்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அதன் மூலமாக அரசியல்வாதிகளை எதிர்த்து விடக்கூடாது, நடந்தால் என்ன நடக்கும் என்கின்ற செய்தியை உள்வாங்கி கொண்டு அதுல இருந்து முற்றிலும் வெளியே போறாங்க. இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக. அப்பதான் சொல்றாங்க, நீங்க இந்த அம்மாவை எதிர்த்து நீங்க ஒரு சின்ன அரசியல் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் வரணும்னா, அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? நமக்கான நேரம் வருவதற்கு வரை காத்திருக்கணும். நம்மளும் அரசியலுக்கு வந்தால்தான் இந்த நிலையில் இருந்து நாம் தப்பிக்க முடியும் என்று தெரிந்ததுதான் உண்மை. அதுக்குத்தான் இவங்க முதல் அரசியல் பாயிண்ட் பிளான் போடுறாங்க. அந்த பிளான்ல பல சம்பவங்கள் இருக்கு. இதை நான் 3 அல்லது 4 காணொளிகளாக, கலைஞரோடு இருந்த முரண் என்ன, கலைஞர் என்ன சொன்னார், எப்போ த லீடர் என்ன நடந்துச்சு, த டைம் டு லீட் என்ன நடந்துச்சு,
அப்படிங்கிற செய்தி எல்லாமே அதற்கு உள் அடக்கம். அதுல சொல்றேன், ஒருவன் அரசியலுக்கு வருவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தூண்டுதல் இருக்கு இல்லையா, அந்த தூண்டுதலுடைய மைய கரு எங்க இருக்குங்கிறத தேடி நாம் பயணப்படுகிற பொழுதுதான் இந்த செய்திகள்லாம் நமக்கு வெளியில வரும். இதன் மூலமாக இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் விஜய் வந்துருச்சு. அவர் கடந்து வந்த பாதைகள் எங்க துவங்குதுங்கிறத நம்ம அடுத்த காணொலியிலும் நாம் பார்ப்போம். கலைஞர் சம்பவத்தை பற்றி செய்தி. நன்றி, வணக்கம். வெடிச்சு தங்க கேட்டுக்கிட்டு